தெரியுமா? தேவன் மனுஷனிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. இன்றைக்கி நம்ம நிறைய நேரங்களில் தேவனை கேள்வி கேட்குறோம். ஆண்டவரே, நீங்கள் அவனை மட்டும் ஏன் ஆசீர்வதிக்கிறீங்க, என்னை ஏன் ஆசீர்வதிக்கலாம், அவங்கள மட்டும் நல்லா இருக்காங்க, என்னை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தேவனே நம்ம கேள்வி கேட்குறோம். ஆனால் பவுல் இங்கே அழகாக சொல்கிறாரு, தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கீங்க, அவங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம இதில் ஆண்டவரே கம்பேர் பண்ணலை, ஆனால் நம்ம யாரை கம்பேர் பண்ணுறதுக்கு? ஸோ நம்ம இனிமேலாவது கம்பேர் பண்ணாமல் நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் தேவனுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற அந்த ஐக்கியம், நம்ம குடும்பமும் நம்ம தேவனும் இருக்கிற ஐக்கியத்தில் பலப்பட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை, அவர் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரோ, என்ன சித்தத்தின்படி நம்மளை நடத்தணும்னு வைத்திருக்கிறாரோ அந்த சித்தத்தின்படி அழகாக பீஸ்ஃபுல்லாக நம்ம நடப்போம். இதில் கம்பேர் பண்ணி நம்ம தான் அந்த டென்ஷனை என்ன பண்ணிக்கிறோம், தலையில் ஏற்றிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி டென்ஷன் இனிமேல் வைக்காமல் ஆண்டவருடைய வழியில் நம்ம நடப்போம். ஆமென்.